மாலை கட்டலாம், மல்லிப்பூ வச்சு எப்படி பூ மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நார்மல் பூ கட்டுற காட்டன் த்ரெட்டு. நம்ம பூ எவ்வளோ நீளம் வேணுமோ, அந்த மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எப்பயும் பூ கட்டுற மாதிரி இது மாதிரி 2 வாட்டி சுற்றிட்டு ஒரு பூ கட்டுற நாட் போட்டுறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக டபுள் டைம்ஸ் வந்து நாட் போட்டுக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்க போகிறோம். பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டு வச்சு தான் சுற்றி சுற்றி கட்ட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் வந்து பூவாக தான் வைக்க போகிறோம். இப்போ எப்பயுமே வைக்கும்போது இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பூவை வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுட்டு இப்படி மேலே சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தா அகெயின் இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுட்டு மேலே சுற்றிட்டு அகெயின் இப்படி சுற்றி கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி பிடிச்சிட்டா அடுத்தது இந்த லைனில் நம்ம ரவுண்டாக கட்ட ஆரம்பிச்சு. நீங்கள் வி ஷேப்பில் வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தா நம்மளுக்கு எங்கேயுமே வந்து த்ரெட்டு தெரியாமல் ஃபுல்லாக சுற்றி வந்து வெறும் ஃப்ளாஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த இது பழகும்போது வந்து நல்லா மல்லிப்பூ சீசனாக பார்த்து, மல்லிப்பூ சீசன் இருக்கும்போது தான் உங்களுக்கு மல்லி நல்லா பெருசாக வரும். மல்லி பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பழகும்போது வந்து பெரிய சைஸ் மல்லியாக பார்த்து, இப்போ சீசன் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி சைஸ் மல்லியாக வரும். சீசன் இருந்தது அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸ் மல்லியாக வரும். நம்ம பெரிய சைஸ் மல்லியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கட்டி பழகிறதுக்கு. அண்டு நீங்கள் மல்லி வாங்கிட்டு வந்து இப்போ ஆஃப்டர்நூன்லாம் வந்து எப்பயுமே யூஸ்வலாக வந்து இந்த மத்தியான நேரத்தில் தான் பூவெல்லாம் வரும். வந்த உடனே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மல்லிப்பூ நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே ஈவினிங் டைம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா மல்லி வந்து இவ்வளோ ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் பூ வந்து பூக்கிற மாதிரி ஏறும். அப்போ உங்களுக்கு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் அந்த பூவோட காம்பே உங்களுக்கு தெரியாது. இப்போ இதில் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் பிகினராக இருக்கும்போது இப்போ இந்த த்ரெட்டை வந்து தண்ணியில் நனைச்சி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அறுந்து போகாமல் இருக்கும். நம்ம இதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணால் தான் இந்த மாதிரி நெருக்கமாக வரும். இல்லைன்னா நடுவில் வந்து உங்களுக்கு அந்த காம்பு தெரியும். இப்போ நம்ம கட்டிகிட்டே இருக்கும்போது இந்த விரலால் இப்படி தள்ளி நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் அப்பப்போ. ஆனால் இந்த கயிறு வந்து தண்ணியில் நனைக்காமல் இருந்தது அப்படின்னா, ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே டைட் பண்ணும்போது இந்த பூவோட காம்பு அறுந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நூலை வந்து இந்த நூல் கண்டை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு இந்த இதை வந்து அப்பப்போ தண்ணியை தொட்டு இப்படி நனைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அறுந்து போகாது. அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, இது நம்ம இப்படி சுற்றி கட்டிட்டு இதை கொஞ்சம் இந்த இடம் வந்த உடனே இந்த விரலை இப்படி திருப்பி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்கன்னா இப்படி சுற்றி கட்டிட்டு வருவீங்க. இல்லைன்னா கோணலாக கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கமாக கட்டியிருப்பீங்க. ஒரு பக்கம் பார்த்தா பூ இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா காம்பாக தெரியும். இப்படி கட்டிட்டு அப்புறம் இந்த விரலை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வச்சு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. எப்பயுமே அந்த வி ஷேப் வச்சே கட்டுங்க. அப்போ தான் சுற்றி நம்மளுக்கு அந்த ரவுண்டு வரும். இப்போ வந்து நம்ம இதை கட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போது இதை வந்து இப்போ பாதியில் நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரோப் விட்டு இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை எப்படி இப்போ வந்து நீங்கள் நடுவில் விட்டுட்டு போகிறீங்கன்னா இதை எப்படி நாட் போடணும் அப்படின்னா, இந்த கயிறை இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்து இப்படி நாட் போட்டிங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் விட்டாலும் இது ஒன்றுமே ஆகாது. நான் இன்னொரு தடவை நாட் போட சொல்கிறேன். இப்போ இந்த ரோப்பை வந்து இப்படி இதில் போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு இது உள்ள, அதாவது இந்த ரோப்பை வந்து இதில் போட்டுட்டு இது உள்ள இப்படி எடுக்கிறோம். எடுத்து இப்படி டைட் பண்ணிடுங்க. திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது இந்த ரோப்போட எண்டையும் நியூவாக ஜாயின் பண்ணுற அந்த ரோப்போட ஸ்டார்டிங்கையும் வந்து அது மாதிரி இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து இது அறுந்து போகாது. இப்போ எப்பயும் போல் நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போது இதில் வந்து பூ வச்சுட்டு அகைன் எப்பயும் போல் இந்த மாதிரி சுற்றி சுற்றி கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம என்ன ஹைட் நம்மளுக்கு வேணுமோ, எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம கட்டிட்டு இதே மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு முன்னாடி போட்ட மாதிரி இந்த நூலில் சுற்றி இப்படி எடுத்து நாட் போட்டுருணும். ஒரு டபுள் டைம்ஸ் போட்டுருங்க. எப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போது இந்த த்ரெட்டை வந்து இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இது உள்ளே இருந்து இப்படி எடுத்து இப்படி டைட் பண்ணுறோம். இந்த மாதிரி டைட் பண்ணுறோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து சாரீக்கு மேட்சாக வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஃபுட் கலர்ஸ் வந்து ஷாப்ஸில் விற்கும். அந்த ஃபுட் கலர் வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ளூ சாரீ கட்டுறோன்னா ப்ளூ கலர், அந்த மாதிரி கோல்டன் கலர்னால் கோல்டன் கலர் மாதிரி ஃபுட் கலர்ஸ் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் வந்து கலந்துட்டு இந்த ஃப்ளாரை வந்து அதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக நம்ம அந்த ஃப்ளார்ஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து பிகினர் அப்படின்னா வந்து பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து மல்லிப்பூவில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. சம்பங்கி பூ இருக்கும், அதுனா வந்து உங்களுக்கு நல்ல நீளமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சம்பங்கி பூவில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மல்லிப்பூவில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.